Please subscribe Sadhguru Sai Creations. திடீர்னு கருவளையம் வர மாதிரியோ இல்லை வாட்ஸ் நிறைய மருக்கள் முகத்தில் சின்ன சின்னதாக வர மாதிரி இருக்கும். இந்த அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும். கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா முகத்தில் மட்டும் இல்லை, கைகளில், மூட்டு பகுதியில் எல்லாமே. ஸோ ஃபேஸில் வந்து நார்மலாக இருக்கிறதோட கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஃபேஸ் ரொம்ப பிளாக் ஆன மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால தான் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்ல இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்குது. அந்த பிக்மெண்டேஷன்லாம் சரியாகணும்னா டைம் ஸ்கிப் பண்ணி நேரம் தவறி உணவு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தாலும், ஸோ பித்தம் அதிகமாக இருந்தாலும், கபம் அதிகமாக இருந்தாலும் இதில் குறைய ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குங்க, கருவளையம் இருக்குது, முக்கியமாக மங்கு பிரச்சனை தான் இப்போது பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு இருக்குங்க. இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்கிற இந்த மங்கு பிரச்சனை எதனால் ஏற்படுது? ஸோ நம்ம கிளினிக்லையும் ஸ்பெஷலாக இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ டீனேஜில் இருந்து ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் முகத்தில், சருமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடலில் வரக்கூடிய ஹீட் அதிகமானாலோ இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டாலோ முகத்தில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போதைக்கு அது ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி இருந்தாலும் திரும்ப அது ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குங்க. நம்ம முகம் கிளியராக இருக்கணுங்க, எந்த மாசு மரம் இல்லாமல் கிளியராக இருக்கணும். இதில் முக்கியமாக ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா திடீர்னு கருவளையம் வர மாதிரியோ இல்லை வாட்ஸ் நிறைய மருக்கள் முகத்தில் சின்ன சின்னதாக வர மாதிரி இருக்கும். இது லேசர் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அகைன் அண்ட் அகைன் இது திரும்ப வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கும் நம்ம பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, உங்களுக்கு தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அதிகமாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் தான் என்ன ஆகும்னா, வெயிட் கெயின் ஆகும்போது முகத்தில் அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் வர மாதிரி நமக்கு தோணும். அப்போது ஃபேஸ் கிளியராக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இன்டர்னலாக இந்த ஹெல்த் ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்கள் குடித்தா மட்டும்தான் இது வந்து ஒரு பிளட் பியூரிஃபையரை ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். சரி, ஃபேஸ் நமக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹெர்ப் இருக்குது சித்த மருத்துவத்தில். ஸோ நல்ல வெண்மை நிறத்தில் மஞ்சளோட நற்குணங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அதுவும் சருமத்திற்கு இது ரொம்ப முக்கியமானது. எல்லா வகையான நீங்கள் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சருமம் சம்மந்தப்பட்ட நிறைய காஸ்மெட்டிக்ஸும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த வெள்ளை மஞ்சள் சேருது. அதுதான் பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். இதோட நறுமணமே ஸ்பெஷலாக இருக்குங்க. இது ஃபைன் பவுடராக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பூலாங்கிழங்கு பவுடர் தனியாகவே நமக்கு கிடைக்கும், அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுடரை ஜென்ரலாகவே நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ரெகுலராக இந்த பூலாங்கிழங்கு பொடி எடுத்து இதனோட கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த பூலாங்கிழங்கு வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூலாங்கிழங்கு பவுடர், இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிடணும். ஸோ கழுத்தை சுற்றியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும். கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, சின்ன சின்னதாக கரும்புள்ளிகள், வாட்ஸ் வர்றது, மருக்கள் வரக்கூடிய பிரச்சனையும் கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது சரியாகிறதுக்கும் இந்த வெள்ளை மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி ஒரு ½ அரை மணி நேரம் இது முகத்தில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சருமம் உங்களுக்கு நல்லாவே பொலிவாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா முகத்தில் மட்டும் இல்லை, கைகளில், மூட்டு பகுதியில் எல்லாமே பிளாக் கலரில் ஒரு பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துலையும் இந்த வெள்ளை மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மெலஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதனோட கோரைக்கிழங்கு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம், கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். அப்போது இது எல்லாமே தோராயமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். இல்லை சம அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ரெகுலராக இது ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ காலையில் ஒரு ½ டைம் இருந்துச்சுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஈவினிங் டைம்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் ஸ்டீம் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஆவி எடுக்கிறது நல்லது. இதில் கொஞ்சம் மின்ட் லீஃப் புதினா இலைகளை சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து அந்த ஆவியை நீங்கள் எடுக்கும்போது ஃபேஸில் படும்போது ஸ்போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகி இந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 1 வீக் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த வெள்ளை மஞ்சள் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சிலர்லாம் யோசிப்பீங்க, ஆண்கள் ஒரு சிலர் யோசிப்பீங்க மஞ்சள் யூஸ் பண்ணலாமா ஆண்கள் அப்படின்னு. ஸோ அவர்களுக்கு இந்த பூலாங்கிழங்கு, இந்த கோரைக்கிழங்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு பிரச்சனை, திடீர்னு ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஸோ ஃபேஸில் வந்து நார்மலாக இருக்கிறதோட கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஃபேஸ் ரொம்ப பிளாக் ஆன மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. அதற்கு இந்த பூலாங்கிழங்கு நீங்கள் இந்த வெள்ளை மஞ்சளை பயன்படுத்தலாம். இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையர் என்னங்க எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க. தூதுவளை பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தூதுவளை கீரையாக கிடைச்சா ஓகே, இல்லைங்க எனக்கு டெய்லி கிடைக்காது அப்படின்னு சொன்னால் தூதுவளை பொடி பவுடராக இருக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது மெயினாக நம்ம உடலில் திரிதோட சமனி அப்படின்னே சொல்லலாம். மெயினாக கபத்தை வந்து உடல்ல இருந்து விரட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தூதுவளை ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ இந்த தூதுவளை பொடி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட வேறு என்னெல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா சீரகம், சோம்பு இது ரெண்டுமே சேர்க்கணும். இப்போது தூதுவளை பொடி ஒரு 100 கிராம்ஸ் இருக்குன்னா இதுலேயே ஒரு 20 கிராம்ஸ்க்கு சீரக பொடியும் சோம்பு பொடியும் ஒரு 20 கிராம்ஸ் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டு வரணும். ஸோ வயிறு எரிச்சல் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. அதுக்காக தான் இதனோட சீரகமும் சோம்பும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ பிளட் பியூரிஃபையர் எது எடுத்தாலுமே காலையில் கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். ஸோ இந்த தூதுவளை கஷாயமாக நீங்கள் காலையில் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிளட் பியூரிஃபையர் அதோடு சேர்த்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால தான் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்ல இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்குது. அந்த பிக்மெண்டேஷன்லாம் சரியாகணும்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை கஷாயமாக டெய்லி குடிக்கும்போது ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது அப்படின்ற எல்லாருமே நம்ம வாட்ஸ் மருக்கள் மறையிறதுக்கும் இந்த தூதுவளை கஷாயம் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வரலாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபுட்டில் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ அதிகமாக அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், இல்லை டைம் ஸ்கிப் பண்ணி நேரம் தவறி உணவு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தாலும் சருமத்தில் நமக்கு அதிகமான பாதிப்புகள் எதனால் வருதுன்னா டாக்ஸின்ஸ், உடலுக்குள்ள கழிவுகள் அதிகமாக சேர்றதுனால வரக்கூடியது தான். ஸோ இதனோட வேறு என்னங்க நம்ம சேர்த்து சாப்பிடலாம்? தினந்தோறும் இரவு நீங்கள் தூங்கும்போது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டை பாலில் வேக வைத்து எடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கட் நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தம் அதிகமாக இருந்தாலும் கபம் அதிகமாக இருந்தாலும் இதில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 5-6 பல் பூண்டை பாலில் நல்லா வேக வைத்து இரவு நேரத்தில் நம்ம எடுக்கலாம். ஸோ ஸ்கின் கிளியராக இருக்கணும்னா இந்த மாதிரி கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லியுமே 1/2 hour நம்ம ஃபேஸில் வந்து இந்த வெள்ளை மஞ்சளை பயன்படுத்திட்டு வாங்க, உங்களுடைய சருமம் பொலிவாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.